ஐயனார் துணைக்கு அழகே அந்த வீடு தான். கண்டிப்பா அந்த வீட்ட விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கண்டிப்பா எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்போம். அவங்க வந்து வீட்ட வந்து சீல் வச்சுட்டாங்க. வீட்ட விட்டு இப்ப எல்லாருமே வெளியில போறாங்க. எங்க தங்குறது அப்படிங்கிறது இப்ப இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே வந்து அனீஸ் பாய் வீட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு தங்கியிருக்கிறாங்க. அவங்களோட பேக் எல்லாத்தையுமே வச்சுட்டு அங்க தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு இப்படி நிலாவ வந்து நம்ம இப்படி தனியா தங்க வச்சுட்டோமே, வீடு இல்லாம ஒரு பொண்ண வந்து இப்படி பண்ணிட்டோமே நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ரோட்ல நிக்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு புலம்பிட்டுருக்காங்க. நம்ம சோழனுக்கு இத நெனச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்மள நம்பி வந்த பொண்ண இப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆக்சுவலா நிலா வந்து சோழன நம்பி வரல தான். பட் அவர் வந்து அவங்க குடும்பத்த நம்பி தானே இருந்தாங்க. பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல நெறைய நினைவுகள் இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தவங்களுமே வந்து எதுவுமே சாப்பிடாம இத பத்தியே யோசிச்சுக்கிட்டேன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. நடேசன் இருந்துட்டு, நான் அப்படியே வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு போயிர்றாரு. அந்த வீட்ல தான் போயிட்டு உட்காந்து அந்த வீட்ட தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா, அவருக்கு அது வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த இடம். அவங்க அப்பா, தாத்தா காலத்துல இருந்து அந்த வீட்ல தான் இருந்திருப்பாங்களா, அதனால அவருக்கு வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த வீட்ட விட்டு வெளியில வர்றதுக்கு. இப்போ சோழன் என்ன சொல்றாங்கன்னா, "இப்படி அவங்க வந்து நடுத்தெருவுல நம்மள நிப்பாட்டிட்டாங்களே! இப்படி அப்பா வந்து அந்த உயில வச்சிருந்தாரு அப்படின்னா, இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என்னமோ அந்த ஆளுக்கு தான் எழுதி குடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து அத பத்திரமா வச்சிருக்க வேண்டாமா? ஒருவேள அப்படி பத்திரமா வச்சிருந்தா கூட நம்ம ஏதாவது பேசியிருந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா பண்றது? அவர் அவ்வளதான் தொலைச்சுட்டாரா? இல்ல அவர்கிட்ட இல்லையான்னு தெரியலையே! பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அவர்கிட்ட எப்புட்றா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வச்சிருக்கணும்னே, எதனால பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, எல்லாருமே கூட பிறந்தவங்க தான். இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவருக்கு என்ன தெரியவா செய்யும்? சரி விடுங்க, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றது? அடுத்து என்ன பண்ணணுமோ அத யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லவன் இருந்துட்டு, எனக்கு அந்த வீடு தான் அண்ணி ரொம்ப ஸ்பெஷலு. வீட்ல பழைய பழைய வீடு தான். நாங்க தொட்டா சுவரு எல்லாமே கீழ விழுகும் தான். ஆனாலும் எங்களுக்கு அந்த வீட்ட விட்டு வெளியில வந்தது மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அனீஸ் பாய் இருந்துட்டு, இப்படி மாத்தி மாத்தி இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம அடுத்து வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சோழனும் அவங்களோட ஓனர் கிட்ட வந்து சொல்லி வீடு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சேரன் வந்து அவங்க தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி வீடு பார்க்குறாங்க. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 ஆம்பளைங்க, 1 பொண்ணு மட்டும் அப்படின்னா, கண்டிப்பா வீடு தரமாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ, இதத்தான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே காட்டுறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடு தேடி போயி அவங்க வந்துட்டு, "இல்ல தர முடியாது. 5 ஆம்பளைங்க இருக்காங்க. ஒரே ஒரு பொம்பள தானா, தர முடியாது" அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற நேரத்தில தான், நம்ம நிலா வந்து சொல்லுவாங்க, "எங்கேயுமே வீடு கிடைக்க மாட்டேங்குதுண்ணே. இனி எல்லாருமே வந்துட்டு ஒரு லேடியும் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே தரமாட்டிக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சேரண்ணா இருந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. "பேசாம நீயும் சோழனும் மட்டும் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கீங்களாப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "என்னண்ணே இப்படி சொல்றீங்க? அது எப்படிண்ணே நானும் சோழன் மட்டும் எப்படிண்ணே தனியா இருக்கிறது? நீங்கலாம் இல்லாம நான் எப்படிண்ணே அந்த வீட்ல இருப்பேன்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சோழன் வந்துட்டு, "இல்லண்ணே அது சரிப்பட்டு வராதே. நம்ம எல்லாருமே சேர்ந்து இருப்போண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் வீடே கிடைக்க மாட்டேங்குதுல்லடா. இப்போ எப்படி வீடு கிடைக்கும் சொல்லு?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத நினைச்சு ரொம்ப எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அ நம்ம நிலா இருந்துட்டு, நான் வேணா ஹாஸ்டல்ல தங்கிக்குவானே. நான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டா உங்களுக்கு தனியா வீடு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ சோழன் வந்து, ஐய்யய்யோ! நிலா இப்படி ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, மொத்தமா நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருவாளே அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க மட்டும் தனியா ஹாஸ்டல் போணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, நமக்கு தான் வீடே கிடைக்க மாட்டேங்குதுல்ல. நான் வேணா ஒரு ஹாஸ்டல் பார்த்து தங்கிக்கிறேன். நீங்க எல்லாருமே வந்து ஒரே வீட்ல இருக்கலாம்ல. உங்களுக்கு மட்டும்னா கூட ஓரளவுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. நானும் அதுல வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தானே தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டுருக்காங்க. நம்ம பல்லவன் வந்துட்டு, "என்ன அண்ணி நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. உங்கள விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி அண்ணி நாங்கலாம் இருப்போம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க இருந்தா தானே அண்ணி அது வீடு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நெனச்சு கூட பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னா சொல்றாங்க. "எனக்கு இப்ப இருக்கிற கஷ்டமே அந்த வீட்ட விட்டு வெளியில வந்தது கூட கிடையாதே. இப்படி நம்மள நம்பி வந்த பிள்ளைய இப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டோமே! ஒரு வீடு கூட இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "வருத்தப்படாதீங்கண்ணே. கண்டிப்பா நம்ம இத விட நல்ல பெரிய வீடா கட்டுவோம். நீங்க இப்ப வருத்தப்படாம மட்டும் இருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதுக்காக இப்போ நிலாவ வந்து தனியா அனுப்பவும் முடியாது. நிலாவ பிரிஞ்சு இருக்கிறதுக்கு சோழனுக்கு மனசும் கிடையாது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அனீஸ் பாய் வீட்ல தான் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2, 3 டேஸ் வந்துட்டு போயிருது. அதுக்கப்புறம் சோழன் வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா? கார் ஓனர் கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா? அவர் வந்துட்டு "ஒரு வீடு இருக்குது சோழா. ஆனா நீயும் உன் பொண்டாட்டியும் மட்டும் தான் தனியா வந்து இருக்கிற மாரி இருக்கும். மொத்தம் எல்லாருக்குமே 5 ஆம்பளைங்க இருக்கிறாங்க. ஒரு பொம்பள பிள்ளை மட்டும் இருக்குன்னா தரமாட்டிக்கிறாங்கல்ல. நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணே உனக்கு தான் தெரியும்லண்ணே எங்க குடும்பத்த பத்தி. நீ கூட சொல்லலாம்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சொல்லதான்ப்பா செய்றோம். நம்ம ஏரியால நீ இருக்கிற ஏரியால யாருமே உனக்கு வீடு தரமாட்டிக்கிறாங்க உங்க ஃபேமிலிக்கு. ஏன்னா உங்க ஏரியால எல்லாருக்குமே உங்கள பத்தி தெரியும். வேற ஏதாவது ஏரியால நம்ம வீடு பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சோம்னா, அது அமையவே மாட்டேங்குதே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப என்னன்னா கார்த்திகா வராங்க. கார்த்திகா வந்துட்டு, "நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா பண்றது? இப்படி ஆயிப்போச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் என்னைய மன்னிச்சுருங்க மாமா. நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னால தான் வந்து உங்களுக்கு இப்படிலாம் ஆகுது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ என்னப்பா பண்ணுவ? நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. உன்ன வச்சு என்னப்பா பிரச்சனை? இதனால ஒண்ணும் இல்லப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, எங்க மாமாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கோவமே இத வச்சு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க பண்ணது மிகப்பெரிய பாவம், தப்பு. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவங்கள வந்து கொஞ்சமாவது மதிக்கணும். இப்படி பண்ணிட்டாங்க. வீட்ட சீல் வச்சுட்டாங்க. இப்ப நீங்க எங்க போவீங்கன்னு கூட தெரியாம இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல மாமா." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க. "என்னப்பா பண்றது? நாங்களாவது எங்கனாலும் படுத்துக்குருவோம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட நாங்க படுத்துக்குருவோம். ஆனா நிலா இருக்காங்களப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, நானும் நானும் அவங்கள தான் யோசிச்சு பார்த்தேன். எங்கேயுமே வீடு கிடைக்கலையா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா கார்த்திகா, எங்கேயுமே வீடு கிடைக்கல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட வந்துட்டு கால் பண்ணி பேசுறாங்க. அப்போ அவர் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேரன் கிட்ட இவங்க வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. என் வீட்டுக்கார்ட்ட பேசினேன் மாமா. அவங்க வந்து ஒரு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா எந்த வீடா இருந்தாலும் எங்களுக்கு போதும். நிலாவுக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் மட்டும் இருந்தாலே போதும். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி மாமா நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணிட்டியே! அன்னைக்கு சேரன் மாமா மட்டும் என் கழுத்தில தாலி கட்டியிருந்தா, உன் மானம், மரியாதை எல்லாம் எங்க போயிருக்கும்? அன்னைக்கே நீ வந்து நீங்க 2 பேரும் உயிர விட்டுருப்பீங்க மானம் போயிருச்சு அப்படின்னு. ஆனா, உங்களோட மானத்த காப்பாத்துறதுக்காக தான் அவங்க வந்து என்னைய வந்து கல்யாணம் பண்ணாம உங்க கூட அனுப்பி வச்சாங்க. அந்த நன்றி கடன் கூட உங்களுக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பாம்பு வருதுன்னு சொல்லி அந்த வீட்ட சரி பண்ணாங்க அவ்வளதானே! அவங்க என்ன அப்படிப்பட்ட ஆளுங்களா? அந்த வீட்ட எப்படியாவது ஆட்டை போடணுமான்னு நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்பு. இனிமே நான் வந்து உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன கார்த்திகா நீ இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நீங்க இவ்ளோ பெரிய பாவத்த பண்ணிட்டீங்க. அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு கூட நீங்க யோசிக்காம இப்படி பண்ணிட்டீங்களே! அவங்க என்ன பண்ணாங்க? சின்னதா வந்து ஒரு சின்ன வேல தானே பார்த்தாங்க. என்னமோ வீட்டையே இடிச்சு கட்டுன மாதிரி, இப்படி வீட்டுக்கு சீல் வைக்க வச்சுட்டியேம்மா!" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நான் இந்த விஷயத்த மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். கண்டிப்பா நான் அவங்க வந்து இனிமே இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டேன். உங்ககிட்ட பேசவும் மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன கார்த்திகா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா கேட்குறாங்க. "மரியாதையா மறுபடியும் அவங்கள அதே வீட்ல வந்து இருக்க வைங்க. அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நடேசன் மாமாவுக்கு தாத்தா எழுதி குடுத்த உயிலு நம்ம வீட்ல தானே இருக்குது. அது ஏன் மாமாட்ட குடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.